பிக் பாஸ் லைவ்ல ஒரு பக்கம் இந்த டீம் மாடர்ன் டீம் இருக்கு இல்லையா, பயங்கரமான திட்டமிடலும் வேற மாதிரி ஸ்ட்ராட்டஜி டூப்ளிகேட் ஒரிஜினல்ன்ற மாதிரி டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ப்ரோமோ பார்த்துருப்பீங்க, அந்த சம்பவத்துக்கான ஸ்ட்ராட்டஜி தான். இன்னொரு பக்கம் வியானாவும் மற்றும் பார்வதியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் போறாங்களோ. குறிப்பா வியானா அவர்கள் விக்ரம் மேல என்னென்னலாம் செட் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி சில விஷயங்கள் செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இனி காலைல இருந்தவொடனே விக்ரம், தூங்கும்போது விக்ரம், மதியம் விக்ரம், தண்ணி குடிக்கும்போது கூட விக்ரம் அப்படின்ற மாதிரி முழுக்க முழுக்க விக்ரம் விக்ரம்னு சொல்லிட்டு இருப்பாங்க போல இருக்கு. இதையும் பார்க்க முடியுது. சாண்ட்ராவோட ஒஸ்ட் பிஹேவியர் அபவுட் சுபிக்ஷா அண்ட் விக்ரம் தொடர்ந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துருவோமே. வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ பல பேருக்கும் போய் சேர்ந்துரும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். 2 அன்சீன் ப்ரோமோ வந்திருக்குது. அந்த ஒரு அன்சீன் ப்ரோமோட விவரங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டோம். நேற்று நைட்டா காலையிலேயே போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். காலையா நைட்டா எனக்கு டவுட் இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அரோரா வந்து வெளியே வந்து கார்டன் ஏரியாவில் அழுவுறது, அதுக்கப்புறம் கமர்தீன் கிட்ட போய் கிளாரிஃபை பண்ணுறது, பார்வதியோட ரியாக்ஷன், இந்த ட்ரையாங்கலுக்கு இல்லையா எண்டு அப்படின்ற இருக்கும் இல்லையா, அந்த பேசிஸில் ஒரு ப்ரோமோவும், இன்னொன்று போட்டோம் மாட்டிக்கினாரு ஒருத்தர், அதை காப்பாற்றணும் கருத்தர். வெளியே கார்டன் ஏரியாவில் வந்து ரம்யா ஜோ, வியானா மற்றும் சாண்ட்ரா இந்த 3 பேர் பேசிட்டு இருக்கும்போது பாத்ரூம்ல இருந்து ஒட்டு கேட்டிருப்பாங்க, அங்க மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ என்னன்னா இவங்க இந்த நெக்லஸை பத்தி சில பல ஸ்ட்ராட்டஜிஸ் போடுறாங்களோ அதை ஒட்டு கேட்போன்ற மாதிரி அங்க கேட்டுக்கிட்டு கடைசியில மாட்டிக்கிட்டு பல்ப் வாங்கின கனி அதுதான் ப்ரோமோல போட்டிருந்தாங்க. அந்த இடத்துல ஒரு மரண பயம் வந்துருச்சு அந்த 3 பேருக்குமே. ஏன்னா அடுத்த வாரம் நம்ம மட்டும் நாமினேஷன்ல போனா நம்மளோட சோலி முடிஞ்சு, எப்படி வியானாக்கு பயம் வந்துருச்சு, நம்மளுடைய சோலி முடிஞ்சிருச்சு, ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப நம்ம இந்த வீட்டுக்குள்ள சஸ்டெயின் ஆகணும்னா கண்டிப்பா அந்த நாமினேஷன் பவரை வாங்கியே ஆகணும், ஜுவல்லரியை திருடியே ஆகணுன்ற மாதிரி டிஸ்கஷன் பண்ணும்போது தான் அங்க ஒரு சில விஷயங்கள். ஸோ அப்படியே நாய் மாதிரி சுத்திக்கிட்டே இருப்பான், விக்ரம் பின்னாடி நாய் மாதிரி சுத்திட்டு இருப்பாங்கன்ற மாதிரி சுபிக்ஷாவை சொல்றாங்க, மீண்டும் சொல்றாங்க. அது ரொம்ப தப்பு. சாண்ட்ரா இது ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லிட்டாங்க, திரும்ப 2வது வாட்டி வருது. இட் இஸ் நாட் அக்செப்டபிள். அடுத்து விக்ரமோட பார்வையே சரியில்லை, அவன் வேற மாதிரி பாக்குறான்ற மாதிரி, அவனுடைய பார்வை சரியில்லைன்ற மாதிரி ஒரு மாதிரி நேற்று நைட்டு இவங்க எழுந்தாங்களாம். அப்ப விக்ரம் அப்படி பார்த்தாராம், அந்த பார்வையே சரியில்லைன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதுவுமே ரொம்ப அபத்தமான ஸ்டேட்மெண்ட், தப்பான ஸ்டேட்மெண்ட் சாண்ட்ரா விட்டு கொண்டு இருப்பது. ஸோ ஒருத்தர் மேல ஃப்ரேம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதுக்கு என்ன வேணாலும் கட்டிடலாம், என்ன வேணாலும் போட்டுடலான்றதே தப்பு. நியாயமான விஷயங்களை வையுங்க ஐயா. நியாயமான விஷயங்களை வைக்காம இப்படி ஒரு தப்பான ஃப்ரேமிங் கொடுக்கறது மிகப்பெரிய தப்பு. அடுத்து என்ன பண்றாங்க, வெளியே கார்டன் ஏரியாவில் ஒரு மீட்டிங் போடுறாங்க. எஃப்ஜே அந்த டீம்ல போய் ஜாயின் பண்ணி அந்த டீம்ல பல உண்மைகளை சொல்லியிருப்பான், அங்க இன்ஃபர்மேஷன்லாம் கக்கிட்டு இருப்பான், இப்படிதான் பண்ணிருப்பான் அப்படின்ற மாதிரி அங்க சொல்லிட்டு இருக்காங்க. பட் அந்த டீம்ல உட்காந்து வைப் தான் பண்ணிட்டு இருக்கான். எஃப்ஜே இன்ஃபர்மேஷன்லாம் சொல்ல, இப்ப டாஸ்க்கை விட்டு வெளியே ஏறிச்சு, உங்க கூட செட் ஆக மாட்டேங்குது, அங்க உட்காந்து வைப் பண்ணிட்டு இருக்கான், இதெல்லாம் பண்ணிருக்கானே தவிர்த்து உங்களுடைய டீமோட இன்ஃபர்மேஷன் எதையுமே ஓப்பனா சொல்லல. கேட்டா நான் சொல்ல முடியாது, அது வேற அப்படின்றத சொல்லி ஒரு பக்கம் முடிச்சு விட்டாப்ல. இதுதான் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் டீம் பிளானிங் ஹெவியா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல குறிப்பா வியானா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க, என்னுடைய அடையாளத்தையே கெடுக்கிறார், என்னோட கேரக்டர் அசாசினேட் பண்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் பேசுகிறார் விக்ரம் அவர்கள் என்ற ஒரு அபத்தமான ஒரு குற்றச்சாட்டு விக்ரம் மேல வைக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி அவர் அப்படி பண்ணல. இங்க ட்ரெஸ்ஸில் ஏன் ட்ரெஸ்ன்றதால தான் நீ எடுத்துன்னு வந்து இப்படி வச்சியான்னு கேட்டது வியானாவே அந்த கேள்வியை கேட்டுட்டு அவர் நான் அப்பெல்லாம் பண்ணலங்கன்னு சொல்லிட்டாரு. இவங்களே கேள்வி கேட்டுருவாங்களாம், அந்த பிளேமை தூக்கி விக்ரம் மேல போட்டுவாங்களாம். நீங்க கேள்வி கேட்டதுக்கு அப்பெல்லாம் நான் பண்ணலங்க, அது எனக்கு தெரியாதுங்கன்னு சொல்லிட்டியாச்சு. அதுல அரோரா வந்து நோண்டிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி நோண்டி பார்த்துட்டு வந்தாங்களான்னு கேட்டிருப்பாங்க. அதுல அரோரா மேலேயும் தப்புன்னு போயிருச்சு, விக்ரம் மேலேயும் தப்புன்னு போச்சு. ஆனா கேள்வி கேட்டவங்க மட்டும் பதில் சொல்ல வேண்டியது. நான் கேள்வி கேட்டதுக்கு பதில் சொன்னேன். ஏமா அந்த கேள்வியே தப்புமா, யாராவது அப்படி பண்ணுவாங்களான்னு உனக்கே ஒரு சென்ஸ் இருந்து கேள்வி கேட்கணுமா? அதனால என்ன பண்றாங்க, விக்ரம் பின்னாடி போய் விக்ரம் இப்படின்ற மாதிரி கேரக்டர் அசாசினேஷன் வெறியும் பேசிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அடுத்து வீட்டு பூரா அலசி ஆராயிறாங்க. ஒரு பக்கம் எல்லா இடத்துலயும் ஆராயிறாங்க, எல்லாமே தேடுறாங்க, கண்டுபிடிக்க முடியல. ஏன் ஒரு பக்கம் ரூஃபை பத்தி பேசுறாங்களே தவிர்த்து கண்டுபிடிக்கல. ஒரு பாயிண்ட்ல என்ன பண்ணிட்டாங்க, சாண்ட்ரா ரம்யா வெளியெல்லாம் வந்து டூப்ளிகேட் தூக்கி ரூஃப் மேல போட்டு பார்க்கலாம், ரூஃப் மேட்ல போட்டா எடுக்க முடியாது, இப்பெல்லாம் பண்ண முடியாதுன்னு ரூஃப் மேல டெமோலாம் பண்ணி கேட்கறாங்க. ஒரு பக்கம் ஒரு ஸ்டிக் மாதிரி ஒன்னு எடுத்து தூக்கி பிக் பாஸ் வீட்டு மேல கமருதீன் போறாரு. கானா வினோத் அது ஏறி எப்படி எடுக்க முடியுமான்ற மாதிரி யோசிக்கிறாரு. அட பாவிங்களா, இதெல்லாம் பண்றீங்க. ஒருவேளை உண்மையாவே அந்த நெக்லஸ் அது மேலதான் இருக்குன்னு தெரிஞ்சா நீங்க என்னடா ஆவீங்கன்னும் போது எனக்கு ஒரு பக்கம் ஷாக்கிங்கா இருக்கு. இதுல கமருதீன் ட்ரிக்ஸ் வர, நான் போடா வாடான்னு போட்டுறேன், திவ்யா ட்ரிகர் ஆயிடுவா, சண்டை போடுவா, அந்த சண்டையில டிவியேட் ஆகிட்டு போயிட்டு நம்ம எடுத்துருக்கலாமா, எடுத்து பண்ணலாமா அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா கிட்டையும் பேசிட்டு இருக்காரு. சாண்ட்ரா, அட போங்கடா நீங்களும் உங்க இதுவும், நேற்று நைட்டுலாம் எவ்வளவு பெரிய வாய்ப்பு கிடைச்சு தெரியுமா, அசால்ட்டா பெட்ஷீட் எடுத்துன்னு போய் பண்ணிருக்கலாம், உங்களை எழுந்துக்க சொன்னா எழுந்துக்கல, நீங்க எல்லாம் தூக்கம்ன்ற மாதிரி முக்கியம்னு உட்காந்துட்டு இப்ப வந்து பேசிட்டு இருக்கீங்களான்ற மாதிரி ஒரு பக்கம் சாண்ட்ரா பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அடுத்து அங்கிருந்து கட் பண்ணா உள்ள
என்ன பண்ணிட்டாங்க, இது அந்த பெட்ரூம்ல பிக் பாஸோட பெட்ரூம்ல உட்காந்துட்டு வியானா உட்காந்து பேசிக்கிட்டு அதில் குறிப்பாக ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க பாருங்க. எனக்கு அதான் அல்டிமேட். பார்வதி சொல்றாங்க, நம்ம திறமையை இவங்க வியானாவோட திறமையை பாராட்ட மாட்டாராம் விக்ரம். இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்மளுக்கு ரெகனைசேஷனே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்ன ஒரு பொருட்டாவே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. உடனே நமக்கு பார்வதி சொல்றாங்க, நமக்கு நடிப்பு திறமை இருக்கு, அழகு இருக்கு, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கு. எப்படி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கும், கருத்தெல்லாம் கரெக்டா இப்படி ஒரு நியாயமா இருப்போன்ற மாதிரி இன்னும் அடிச்சுக்கிட்டே போறாங்க. அந்த அளவுக்கு நம்ம இருக்கோம் கரெக்டா. ஆனா அதை பாராட்ட மாட்டாங்க, அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு. என்னமா உருட்டு உருட்டு நல்லா உருட்டு பாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதை கேட்கும்போது நமக்கு 2 பேரும் மாத்தி மாத்தி இவங்க என்னமோ உமன் கார்டு எடுக்காத மாதிரியும் அவங்க யாரும் எடுத்தது இல்லைன்ற மாதிரியும் அப்படியே மாத்தி மாத்தி பாராட்டி புகழ்ந்து பாடுவது இது ஒரு பக்கம். அடுத்து லைவ்ல என்ன நடந்துச்சு அப்படின்றது பாத்தீங்கன்னா, ட்ரெஸ்ஸில் ஒழிச்சு வைக்க கூடாதுன்ற மாதிரி இவங்க பிளான், ட்ரெஸ்ஸுனா செக் பண்ணக்கூடாதுன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாரு, கமருதீன் வந்து பிரஜனை செக் பண்ண வந்திருக்காரு. அப்போ ஏதோ ஒரு விஷயம்லாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, ட்ரெஸ்ஸில் தான் வீட்டு ஃபுல்லாக அலசி ஆராய்ஞ்சி மேலே எல்லாம் தேட்டாங்களே, ஒருவேளை ட்ரெஸ்ஸுக்குள்ளே இருக்குமோ அப்படின்ற மாதிரி வியானாவும் பார்வதியும் என்ன பண்ணுறாங்க, டேரெக்டாக போய் கனியோட ட்ரெஸ்ஸை செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் செக் பண்ண முடியாதுங்க, அலோவ் பண்ண முடியாதுங்க அப்படின்ற மாதிரி. இல்லைங்க உங்ககிட்ட இருந்துச்சா நல்லா இருக்கும்னு எங்களுக்கு தோணுதுங்க, அதெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் செக் பண்ண முடியாதுங்க, ரூல் புக்லேயே இல்லை. ஏமா நீ நடிச்சது போதுமா, அதெல்லாம் பண்ணாத ஐயா தெரியாதியா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவாங்களே வியானா, அதை பண்ணுறாங்க. ஸோ ரூல் புக்கில் இல்லைங்க, செக் பண்ண முடியாதுங்க, அலோடு கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் வச்சிருக்க கூடாது, நீங்கள் செக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இவங்க பேச வாய்ப்பே கிடையாது, முடியவே முடியாதுன்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ல ஸ்டாண்ட் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல. ரூல் புக்கில் எதுவுமே போடல, மறைச்சு வச்சு கூடன்னு போடல, மறைச்சு வச்சிருக்கணும்னு போடல, அது தப்பு கிடையாதுன்றதை சொல்லிட்டாங்க. அடுத்து கானா வினோத் வேற வந்து கேட்கிறாரு, ஒருவேளை நீங்க ட்ரெஸ்ஸுக்குள்ள மறைச்சு வச்சிருந்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ கிடையாது ஓகேவா அப்படின்றாரு. பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அந்த இடத்துல. அவங்களும் தலையாட்டு பேச வரும்போது அங்க சின்ன விஷயங்கள் அங்கிருந்து டீவியேட் ஆகிட்டு இங்க வந்து இப்ப ட்ரபிள் பண்றாங்க, ட்ரிகர் பண்றாங்களாம். கமர்தீனும் பார்வதியும் வந்து ஸோ ரெட்ரோ டீமை உட்காந்து ட்ரிகர் பண்ணிட்டு வெறுப்பேத்தலான்னு பண்ணிட்டு இருக்காங்க. இதைத்தாண்டா அவனுங்க நேத்துல இருந்து பண்ணிட்டு இருக்கானுங்க, இப்பதாண்டா நீங்க ஃபார்முக்கு வரீங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா நாமினேஷன் பயம் பீதி அப்படின்றது இப்பதான் உங்களுக்கு தெரியுது, அவனுங்க நேத்தே சென்ஸ் பண்ணிட்டானுங்க நாமினேஷன்ல இருக்கோம், அவனுங்களை போடணும் அப்படின்றத யோசிச்சு கேமை புரிஞ்சு விளையாடிட்டு இருக்கானுங்க. நீங்க இப்பதான் ரூல்ஸும் இதுக்கும் வந்துட்டு இருக்கீங்க. இதுக்கு நடுவில் ரம்யாவோட அலப்பறம் ஒன்று இருக்கு இல்லையா. ரம்யா அவர்கள் வந்து கேப்டன் ஆகி என்னை வச்சு செய்கிறாங்க, எனக்கு தலை ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, தலை வலிக்குது, பிக் பாஸ் சொல்கிறாருன்றதுக்காக நான் ஸ்ட்ராங்காக நடிச்சிட்டு இருக்கேன், இல்லைன்னா நான் வந்து ஒரு மாதிரி ஆயிடுவேன்றதே சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க தலையாக நிறைய பிரச்சனைகள் வருது, அதை ஹேண்டில் பண்ண தெரியல மேடமுக்கு. நம்பர் 1, பீன் பேக்கில் செக் பண்ணி அந்த பீன் பேக்கில் இருக்கிற அந்த பால்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே போட்டாங்க, அதை எடுத்து எஃப்ஜே உள்ளே போட சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணா அதுக்கு வேற வந்து இவங்க பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு. ஏமா எடுத்து போட்டது உள்ள தானேமா போடணும், அதை போட சொன்னால் கம்ப்ளைண்ட் ஆமா, எனக்கு புரியல. அடுத்து ஒரு தலையா பிரச்சனை இருக்குதான் செய்யும், அதுங்காட்டியும் இதுக்கே இப்படி ஆயிட்டா எப்படி. இன்னும் அக்கா பார்வதிலாம் ஆப்போசிட்ல இருந்தா நீ உன் நிலைமை என்ன ஆகுறது, உன் கூட இருக்கிறதால விட்டு வச்சிருக்காங்க, இதே ஆப்போசிட் டீம்ல தான் உன்னை முடிச்சு விட்டுருப்பாங்கல்ல, இதுக்கே கஷ்டப்பட்டா அப்படின்ற மாதிரி. ஆனா அவனா ஹெல்த் ரீசன்ஸும் இதே வந்து எடுத்துட்டு வரது பார்க்கும்போது வருத்தமா தான் இருக்கிறது. ஸோ இட் இஸ் நாட் ஏ குட். எப்ப பார்த்தாலும் இது ஒரு விஷயத்தை சொல்லும் போது நாட் அக்செப்டபிள் ஃபார் மீ அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன். பை கைஸ்.